ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது நீண்ட நாள் கோரிக்கைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறியது தங்கமே. நிச்சயமாக 4/4/24க்குள் நடந்துவிடும். நடந்ததும் ஆனந்த கண்ணீர் விடுவாய். என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய். என் ஆலயத்திற்கு ஓடோடி வரப்போகிறாய். பொறுமையுடன் காத்திரு, மகிழ்வோடு காத்திரு தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை. நான் தீர்மானித்துதான் உன் கையில் உன் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளேன். அப்படி இருக்கும்போது என்னை மீறிப்போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா? அல்லது உன்னுடைய வலியை கண்டு ரசிப்பேனா? என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது. எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன். அதற்கான முடிவை நீ பார்த்துக்கோ என்று நீ உரிமையுடன் என்னிடம் சொல்லும் வார்த்தைகள் தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும். தங்கமே, ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உன் சாயப்பா சொல்றதை பொறுமையோடு கேட்கிறாய் தானே? நிதானமாக கேளு. நிறத்தோட வேறுபாடு, தண்ணீரோட வேறுபாடு இப்படிலாம் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறும் ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அதனால் தான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. எத்தனை கோரிக்கைகள் வைத்திருந்தாய், ஒரு கோரிக்கை கூட நிறைவேறவில்லை என்று கூறினாய். ஆனால் ஒட்டு மொத்தமாக அத்தனை கோரிக்கைகளும் உன் பிரார்த்தனையால் நிறைவேறிவிட்டது தங்கமே. வரும் 4ஆம் தேதிக்குள் நடக்க தொடங்கும் போது எப்படி இருக்கும் என்ற உன்னுடைய மன சூழ்நிலை, உன்னுடைய முகப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆவலோடு இருக்கிறேன் தங்கமே. எல்லாம் நல்லதற்காகத்தான் பார்க்கும் மனசும் இன்பமும் துன்பமும் ஒன்றுதான்ங்கிற மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கைங்கிற இரு கைகள் உனக்கு தெரியும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தாதான் அமைதியும் நிம்மதியும் தென்றலாக வீசும், வசந்தமாக வீசும். கலங்காதிரு. மாறுதல் காண உனக்கு நடைமுறைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது. என்ன மாறுதல்கள் என்று கேட்கிறாயா? நீ என்னென்னவெல்லாம் வேண்டினாயோ அதெல்லாம் நடக்கப் போகிறது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்ய வச்சுக்கோ. புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என்னோட அருளும் என்னோட அன்பும் என்னோட உயிரும் என்னோட மூச்சும் என் பிள்ளையான உனக்கே சாயப்பா தருகிறேன். இப்போ சந்தோஷம் தானே? என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் உண்டு. நீ எதற்கும் எப்போதும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை இழக்காதவரை உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. அதுபோல் உன்னட்டையும் திறமை இருக்கிறது, உன்னதமான திறமை இருக்கிறது. அதை நீ வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்திக்கிட்டு சென்றேனா அது ஒரு அற்புதமான நல்ல விளைச்சல் தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மை தங்கமே, நிதர்சனமான உண்மை. உன்னட்ட உள்ள திறமையை நீ குறைச்சி மதிப்பிடாது. என்னால் இது முடியுமா முடியாதா என்ற எடுத்த எடுப்பிலேயே எதை பார்த்தும் பயப்படாதே. உன்னோட உணர்வு, உன்னோட எண்ணம், உன்னோட பேச்சு எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்து விடு, பேசிவிடு, விரும்பிவிடு. நீ நினைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கப் போகுது. தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சனிப்பதை மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களில் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார்கள். அப்படி சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டுமே. அவர்களால் முடியாது என்றால் உன்னிடம் வந்து உன்னாலும் பண்ண முடியாது என்றால் சொன்னால் சொல்லிட்டு போகட்டுமே. நீ செயலில் காமி, செய்து உன் செயலில் காமி. அவங்க கிட்ட நீ காது கேட்காமல்
ஆம் தங்கமே, அவர்களிடம் நீ காது கேட்காத வரை இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. உன் வழியில் சென்று கொண்டே இரு, வெற்றி உனக்குத்தான். கவலைப்படக்கூடாது. இந்த நிலை உனக்கு விரைவில் மாறும். உன் பிரார்த்தனை நிறைவேறியதும் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கேற்ற மாதிரியே மாறும். அத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கி விடுவாய். அப்பொழுது பார், உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறிவிடும். இனி உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. அதிர்ஷ்ட வாழ்க்கை வாழப்போகிறாய், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய், ஏன் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தாய்? இதைத்தானே தங்கமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாய்? இன்னும் ஓரிரு நாளில் அதிர்ஷ்டம் தரும் நாளாக உள்ளது. கையில் இருந்ததையெல்லாம் இழந்து கடன்பட்டு மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமரலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து வாழ்ந்தாய். அதிலிருந்து விடுவிக்கப் போகிறேன். நீ பிறர் பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக் கொண்டு விட்டாய். மற்றவங்களுடைய பொய்யான வார்த்தைகளை உண்மை என நினைத்து உன்னுடைய பொன் பொருளையெல்லாம் இழந்தாய். சிரிக்க சிரிக்க பேசி ஏமாற்றி விட்டார்கள். உன்னை கடனிலும் தள்ளிவிட்டார்கள். இப்போது பல யோசனையில் நீ இருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். பயப்படாதே, உன்னை மீட்டு விடுவேன். ஓரிரு நாளில் உனக்கு நன்மை செய்ய உன் வீடு புகுந்து விடுவேன் தங்கமே. உன் சாயப்பா சொன்னால் அதை நடத்தி காட்டுவேன். உன் குடும்பம் இனி கலங்கி நிற்கக்கூடாது, கலங்கி நிற்காது. கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது பலத்தோடு உனக்கு இழந்ததை அனைத்தும் தந்து விடுவேன் தங்கமே. போனதெல்லாம் போகட்டும், கடந்தவை எல்லாம் கடந்து சென்றதாக இருக்கட்டும். முதலாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல் தெளிவோடு ஆரம்பித்து விடு. எல்லாம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் பொன்னிறத்தில் ஒளிர்கின்ற ஒரு ஜோதியை நீ பார்ப்பாய், தரிசிப்பாய். நீ வாரி வாரி இறைத்தும் உன் பொருட்கள் உன்னை விட்டு நீங்காது. நீ சின்னதாக தொழில் தொடங்கப் போகிறாய். அது அமோக வெற்றியை தரப்போகிறது தங்கமே. நீ மனதில் நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. இனி வெற்றி எப்போதும் உன் பக்கமே இருக்கும். நீ தோட்டது எல்லாம் துவங்கும். அதிர்ஷ்டத்தின் வாசனையை மட்டும் நீ நுகரப் போகிறாய். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் மட்டும் உட்கார்ந்து விடாதே. என்னை மனதில் நினைத்து கொண்டு உன் உழைப்பை துவங்கு. இனி தோல்வி என்பது உன் வாழ்நாளில் கிடையவே கிடையாது. இனி உன் வாழ்வில் வெற்றி தரும் சாய் சொல்கிறேன். வெற்றியை மட்டும்தான் தரும். அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து விட்டேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.